மே 26ஆம் தேதி ராஜ்கோட்ல ஒரு கேம் சென்டர்ல தீ பிடிக்குது. கிட்டத்தட்ட 9 குழந்தைகள் உட்பட 33 பேர் அந்த தீ விபத்தில் பரிதாபமாக உயிரிழக்கிறார்கள். இதனுடைய விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணையினுடைய முடிவுகள் நமக்கெல்லாம் அதிர்ச்சியை தரக்கூடியதா இருக்கு. ஏன் அதிர்ச்சியை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த கேம் சென்டர்ல இருக்கக்கூடிய சம்பவங்கள் எளிதாக தீப்பற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய உள்ள இருந்திருக்கிறதா நமக்கு ஆதாரங்கள் இப்ப ரீசெண்டா வெளியே வந்திருக்கிற ஒரு வீடியோ மூலமா நமக்கு தெரிய வருது. எரிபொருள் இருக்குது, டயர் இருக்குது, இன்னும் ஃபைபர் கிளாஸ் இருக்குது, தெர்மோகால் இருக்குது. இது எல்லாமே ஒரு தீ பற்றுவதற்கு எளிதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த கேமிங் சென்டர்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த கேமிங் சென்டருக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கம்பல்சரியா வாங்க வேண்டிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாம இந்த கேமிங் சோன் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு விசாரணையினுடைய முடிவுகள் தெரியப்படுத்துது. இதுல முக்கியமான விஷயம், இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டோரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, மிகவும் தேவையான ஒன்று. இது இல்லாமல் நீங்கள் கேமிங் சோன் நடத்த முடியாது, கேமிங் சென்டர் நடத்த முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மிக முக்கியமான ஒரு சர்டிபிகேட்டாக இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாம தான் இந்த கேமிங் சென்டர் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நடந்துகிட்டு இருந்தது. அப்போ கடைசியாக தீப்பிடித்து 9 குழந்தைகள் உட்பட 33 பேர் பரிதாபமாக உயிரிழக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல ராஜ்கோட் தாலுக் போலீஸ் கிட்டத்தட்ட 6 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அதுல யாரெல்லாம் கைதாயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, தபால் கார்பரேஷனுடைய ப்ரொப்ரைட்டரா இருக்கக்கூடிய தபால் தாக்கர், ரேஸ்வே என்டர்பிரைஸ் பார்ட்னர்ஸ் அசோக் சிங் ஜடேஜா, கிறிஸ்டின் ஜடேஜா, பிரகாஷ் சந்த் ஹிரன், யுவராஜ் சிங் சொலங்கி அண்ட் ராகுல் ரத்தோட் அப்படிங்கிற 6 பேரை ராஜ்கோட் தாலுக் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நமக்கு எஃப்ஐஆர்ல இருந்து கிடைக்கக்கூடிய விவரங்கள் சொல்லுது. இதுல இந்த வழக்கை கோர்ட்டுக்கு போகும்போது குஜராத் ஹைகோர்ட் மிக காட்டமாக சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட தீ சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ்ல, தீ சம்பந்தப்பட்ட விபத்துகள்ல குஜராத்ல பல மரணங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா, நவம்பர்ல சூரத்ல நடந்த அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில நடந்த அந்த விபத்தாக இருக்கட்டும், அதுல 7 பேர் இறந்து போனாங்க, கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான பேர் காயமடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்திருக்க முடியாது. கோர்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 24 மாசமா ஒரு கேமிங் சோன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி குஜராத் அரசை பார்த்து மிக கடுமையாக சாடி இருக்கிறது. அதோட அவங்க நிக்கல, இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த லோக்கல் அரசின் மீதான இங்க இருக்கக்கூடிய அரசின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு போய்விட்டது, நீங்கள் இந்த விபத்துகளை எல்லாம் நிறுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மீது எங்களுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான விஷயமா நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா, இல்ல கண்ணை கட்டி பார்த்துட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா அப்படின்லாம் ரொம்ப காட்டமான வார்த்தைகளால் கோர்ட் திட்டி இருக்கிறத இங்க நம்மளால படிக்க முடியுது. அட்வொகேட் மனிஷா லவ் குமார் சிங் அப்படிங்கிறவரு அரசுக்கு ஆதரவாக வாதாடியவர் என்ன சொல்றாருன்னா, இது மட்டுமல்ல, இன்னும் கிட்டத்தட்ட 2 கேமிங் சோனுமே கூட இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாம தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா அவர் குறிப்பிடுறாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்க அமைக்க போறோம், கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துல நாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு நாங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல், அரசுக்கு ஆதரவாக வாதாடிய அந்த வக்கீல் பேசியிருக்கிறார். இதுல இன்னும் குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 34 கேமிங் சோன்ஸ் அந்த சிட்டியில இருக்கக்கூடிய, அந்த நகரத்துல இருக்கக்கூடிய 34 கேமிங் சோன்ஸ்ல இன்னும் 3 கேமிங் சோன் கூட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாம தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தரவுகளும் நமக்கு வெளியே தெரிய வந்திருக்கு. இதுல முக்கியமா நான் ஏன் இந்த விஷயத்தை இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, கொஞ்சம் 2014க்கு நம்ம போலாமே. 2014 தான் இந்தியாவில் ஃபேஸ்புக் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்த டைம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ உங்களுக்கு ரொம்ப வைரல் ஆகிட்டு போய்கிட்டே இருந்துச்சு ஃபேஸ்புக்ல. அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப வைரலா இருந்தக்கூடிய ஒரு போட்டோ என்னன்னா, இந்த பக்கம் இந்தியா இருக்கும், இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா குஜராத் இருக்கும், குஜராத் மாடல்.
குஜராத் மாடல் மாதிரி நான் இந்தியாவை மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி 2014 ஒருத்தர் நமக்கு எல்லாருக்கும் உத்தரவாதம் கொடுத்து இந்தியாவின் பிரதமர் அரியணையில் உட்கார்ந்தார் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறந்துட முடியாது. அப்போ மே 2014 தேர்தல்ல நமக்கு வைக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி என்ன? இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்ல போகிறது, நாங்கள் குஜராத் மாடல் மாதிரி நாங்க இந்தியாவை மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த குஜராத் மாடல் எந்த மாதிரியான மாடலாக இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பேசுறோம் இன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு நம்ம வெளியிட்டு இருந்த வீடியோவும் அன்னைக்கு போட்டிருந்த போட்டோவுமே கூட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு நீங்க இன்னைக்கு நிறைய பேர் கலாய்க்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்கன்னா, அன்னைக்கு குஜராத் மாடல் இவங்க சொல்லி காமிச்சிருந்த போட்டோ எல்லாம் சீனாகாரனோட போட்டோ எடுத்து இது குஜராத் மாடல்னு சொல்லி இந்திய மக்களை ஏமாற்றி ஒரு போலியான உத்தரவாதத்தை கொடுத்து அரசமைத்ததுதான் பாஜக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோடியும் சொன்ன பொய்களையே திரும்ப திரும்ப சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த குஜராத்தில் நடந்திருக்கக்கூடிய விபத்துகள் எப்படிப்பட்டவை அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த 2019 மே 24 சூரத்துல ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒரு தீ விபத்து நடக்குது. கிட்டத்தட்ட 22 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. தாங்காது. சோ அப்படிப்பட்ட ஒரு மாடலை தான் நமக்கு முன்னாடி காமிச்சு நாங்க இந்த மாதிரி இந்தியாவை மாத்தி காட்ட போறோம் அப்படின்னு ஒரு போங்கு காமிச்சு நம்மளெல்லாம் ஏமாத்தி இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே இதுல இருந்து தெரிய வருது. இதுலலாம் அண்ணாமலையை நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு சும்மாவே இருக்க தெரியாது, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பார். குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய மாநிலத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறை சொல்றது, நம்முடைய மாநிலத்தினுடைய அரசை குறை சொல்றது, இதுதான் அவருடைய டே டு டே ஜாபாவே அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். நம்ம கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சரி, முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் இதை நம்ம குறை சொல்லணும்னா நம்ம வீடு ஒழுங்கா இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? சொந்த கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது, எத்தனை உயிரிழப்புகள். அதாவது நீங்க வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக காட்டக்கூடிய ஒரு மாநிலத்துல கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4-5 வருஷத்துல இவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கிறது. ஒரு கோர்ட்டே நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா, உங்க அரசின் மீது எனக்கு நம்பிக்கை இழந்துருச்சு, ஒரு கோர்ட் சொல்லுது இந்த அரசின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம், ஒரு கோர்ட் ஒரு காட்டமான வார்த்தையை பயன்படுத்துகிற அளவிற்கு ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அரக்கர்கள் நமக்கு பாடம் எடுப்பதுதான் நமக்கு கோபத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன தீர்ப்பை கொடுக்க போறீங்க, இல்ல நீ என்ன நீதியை கொடுக்க போறீங்க? இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் இல்லையா? அடுத்ததாக அந்த விபத்து நடக்காமல் இருப்பதற்கு ஒரு அரசு நீங்கள் என்ன பிரிவென்டிவ் மெஷர் நீங்க எடுத்தீங்க, இல்ல இது நடக்காமல் இருப்பதற்கு ஒரு அரசு எந்த மாதிரியான திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் இவருடைய குஜராத் மாடல் அன்றைக்கும் இந்தியில ஒரு வார்த்தை ஜும்லான்னு சொல்லுவாங்க, அன்றைக்கும் ஜும்லாவா தான் இருந்திருக்கு, இன்னைக்கும் ஜும்லாவா தான் இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு பலியாகி கொண்டிருப்பது இந்த போலி வேஷமிட்ட, இந்த முகமூடி அணிந்த அதாவது ஒரு லைன் ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா ஓநாய் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓநாய்க்கு மேல ஆட்டுத்தோல் போர்த்திக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சு மக்களுடைய மனதை மாற்றி மூளைச்சலவை செய்து வெறுப்பை விதைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த பிறகாவது ஒழுங்கா ஆட்சி நடத்துவோம்னு பார்த்தா நம்ம அம்பானிக்கும் அதானிக்கும் ஆட்சி நடத்தி, ஏற்கனவே அந்த நம்ம பூனே கார் கேஸை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கான இவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இதே சம்பவங்கள் இந்த விபத்துல இந்த தீ விபத்திலும் சரி, இந்த மொராபி அந்த பால விபத்திலும் சரி, இந்த மாதிரியான விபத்துகளில் எல்லாம் பலியானது பணக்காரர்களாக இருந்திருந்தால், இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் பலியானது 3% சார்ந்தவர்கள் அதில் அதிகமாக இருந்திருந்தால், 3% நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த 3% அதிகமாக அதுல இருந்திருந்தா நம்ம அரசுகள் இப்படி பார்த்து கொண்டிருக்குமா, இல்ல மோடி இப்படி பார்த்து கொண்டிருப்பாரா, இல்ல மோடியினுடைய குருக்களாக இருக்கக்கூடிய மோடியை பின்னணிஞ்சு இயக்கி கொண்டிருக்கிற RSS இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்குமா? அப்போ இவர்கள் இந்தியர்கள்னு ஒவ்வொரு காலத்திலும் சொல்லும் போது, நாமெல்லாம் இந்தியர்கள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த இந்தியர்கள்னு இவர்கள் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட 3% தான் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களில் ஒருவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகினால், அவர்களில் ஒருவர்கள் இப்படிப்பட்ட விபத்துக்கு ஆளானா, அவர்களில் ஒருவர் யாராவது இந்த மாதிரி கண்டினியூஸா இந்த மாதிரி விபத்துல எல்லாம் சிக்கி இறந்துகிட்டே இருந்தா பிரிவென்டிவ் மெஷர் எதுவுமே எடுக்காம இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு சாமானியனுடைய உயிர், ஒரு சாதாரண ஒடுக்கப்படுகிற குடும்பங்களிலிருந்து பெரிய அளவுக்கு ஆக்சசிபிலிட்டி இல்லாத ஒரு பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறவருடைய உயிர் இவர்களுக்கெல்லாம் துச்சமாகி விட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. இந்த அத்தனை அவலங்களுக்கும் இந்த ஜூன் 4ஆம் தேதி ஒரு முடிவு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.